ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டலிஸ் மேன்வாவோட எபிசோடு 5. எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இடத்துல இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஹீரோவுக்கு புரியலை. அதனால் லாங் டேர்ம் சர்வைவலுக்கு நம்ம ஹீரோவுக்கு டனல் சென்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த புது ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோவோட ஆக்ஷன் ரேஞ்சை செம்மையாக கூட்ட முடியும். நம்ம ஹீரோவோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே சமயம் நம்ம ஹீரோவோட ஒரே சேஃபான இடத்துக்கும் திரும்பி வர்றதுக்கும் இது உதவும். காண்டால்ஃப் கன்ஃபர்மேஷன் கேட்டதும் நம்ம ஹீரோ சந்தோஷமாக ஓகே சொல்லிடுறான். புது ஸ்கில் பாடி மாடிஃபிகேஷன் வழியை விட வித்தியாசமாக இருக்குது. டவரில் தலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது, ஆனால் இது இன்னும் ஆழமாக தலைக்குள்ளே நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காண்டால்ஃப் டனல் சென்ஸ் கற்றுக்கிட்டதா சொல்லுது. நம்ம ஹீரோவோட அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷனில் அது எவ்வளவு எஃபெக்டிவ்னு காட்டும்னு நம்புகிறான். நம்ம ஹீரோ டஞ்சனில் இருந்து சில இலைங்களை ஒன்று சேர்த்து ஒரு பெட் மாதிரி செஞ்சுருக்கான். அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் தேவை. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது மனுஷங்க நடக்கிற சத்தம் பக்கத்தில் கேட்குது. 2 பேர் மனுஷங்க மாதிரி தெரியுறாங்க. ஒரு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த ஆள்கிட்ட ஏதும் பாத்தியான்னு கேட்குறா. அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சமீப காலமாக அவன் மனசை அவனை ஏமாத்துது. அதுவும் இல்லாமல் அவங்க போகிற இடத்துல எந்த மான்ஸ்டர் அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. பசி இல்லாமல் நம்ம ஹீரோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால மேகத்து மேலே தூங்குற மாதிரி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இவ்வளவு சௌகரியமாக இருக்குது, இங்கேயே நிரந்தரமாக இருந்துடலாம்னு தோணுது. ஆனால் நம்ம ஹீரோவோட சொர்க்க கனவு திடீர்னு கலைஞ்சி போயிடுது. நம்ம ஹீரோ பெட்டில் இருந்து உருண்டு கீழே தரையில் மூஞ்சில் அடிபட்டு விழுந்துடுறான். யோசித்து பார்த்தா நம்ம ஹீரோ இதை எதிர்பார்த்துருக்கணும். இந்த மாதிரி கனவுங்களாம் எப்போவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் அது அவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. கிடைக்காத விஷயங்களை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலையும் அடுத்த சாப்பாட்டுக்கு பிளான் போடுறதுலையும் தான் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறான். இந்த பிஸியான வேலைங்களை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒன்றை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஆண்டனாவை ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே அன்லாக்னு ஒரு மேஜிக்கல் கேர்ள் மாதிரி கத்துறான். அது வேலை செய்யலைன்னா ஆக்சஸ் ப்ரொஃபைலுங்கிற கீவேர்டை ட்ரை பண்ணுறான். காண்டால்ஃப் மாதிரியோ இல்லை படத்தில் வர மாதிரியோ சொல்லலாம்னு நினச்சி அதை அவன் ட்ரை கூட பண்ணலை. ஆனால் அந்த கிரியேச்சரை சாப்பிட்டதும் ஸ்பெனட்டா லெசர்டோஸ் பற்றின ஒரு பேசிக் ப்ரொஃபைலை அன்லாக் பண்ணதா காண்டால்ஃப் சொல்லிச்சு. ஆனால் அந்த ப்ரொஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சரியான கீவேர்டு கண்டுபிடிக்க முடியலை. இப்போதான் நம்ம ஹீரோவுக்கு தோணுது, ஒருவேளை அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கானோன்னு. அதனால் நெக்ஸ்ட் சீலிங்கில் இருந்து கீழே குதிச்சு ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணிக்கிட்டு அந்த கிரியேச்சரோட லத்தின் பேரை சொல்லி கத்துறான். ஆச்சரியமா அது வேலை செஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவோட பஸ்ட் கிரியேச்சரோட ஃபுல் பேசிக் ப்ரொஃபைலையும் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக ஓப்பன் ஆகுது. காண்டால்ஃப் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு உதவியாக இருக்குது. ஸ்பெனட்டா லெசர்டோஸ் முள் பள்ளின்னு அர்த்தம். அதோட முள்ளில் பயங்கரமான விஷம் இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான். இது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசை தேத்திக்கிறான். இது ஒரு பேசிக் ப்ரொஃபைலுக்கானது தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சிஸ்டம் படிப்படியாக தான் வேலை செய்யுமோன்னு யோசிக்கிறான். இன்னும் அதே இனத்தை வேட்டையாடி சாப்பிட்டா ஒருவேளை இன்னும் டீட்டெயிலான ப்ரொஃபைல் கிடைக்கலாம். இப்போதைக்கு அந்த விஷயத்தை தள்ளி வைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு இன்னும் முக்கியமான வேலைங்க இருக்குது. நம்ம ஹீரோவோட அடுத்த வேலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாட்டரில் இருக்கிற பீஸ்ட்டுங்களை வேவு பார்க்க போகிற ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே சீலிங்கில் போகிறான். இன்னொரு நாள் இன்னொரு மான்ஸ்டரை இரையாக்குறதுக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ விருந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பெருசாக எதுவும் மாறலை. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்ம ஹீரோவோட புது +2 கண்ணால் கீழே இருக்கிற வாட்டர் முன்னாடியை விட கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. இந்த நிலைமையில் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அந்த குளமும் அதோட தண்ணியும் தான். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஹீரோ முதல்ல மாதிரி இருக்க பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சான். ஆனால் அவ்வளோ ஓடியும் நம்ம ஹீரோவுக்கு தாகம் எடுக்கலை. 3வது நாள் பெட்டுக்காக இலைங்களை எடுத்தான், அப்பவும் தாகம் எடுக்கலை. 6வது நாள் பள்ளிக்கறியை சாப்பிட்டான், அப்பவும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கணும்னு கூட தோணலை. ஆனால் இந்த மான்ஸ்டருங்க எல்லாம் குளத்துல இருந்து தண்ணி குடிக்க இங்கே வருதுங்க. நம்ம ஹீரோ ஒரு எறும்பு மான்ஸ்டர். நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஏன் தாகம் எடுக்கலை? நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் தானே. அப்போ மற்ற பீஸ்ட்டுங்களும் தண்ணி குடிக்க தூண்டுறது என்னன்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த கேள்விகளோட நம்ம ஹீரோவுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுது. நம்ம ஹீரோ சீலிங்லேருந்து கீழே இறங்கி அந்த மிஸ்டீரியஸ் வாட்டரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறான். அங்கே போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்கலாம்.
அதனால் ஸ்லோவாக போகணும். பயங்கரமான பூரான் கும்பலில் பார்த்தாலும் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். சுற்றி இருக்கிற பீஸ்ட்டை பார்த்தா இந்த ஈரமான இடத்துல பள்ளி மாதிரி இருக்கிற பீஸ்ட் நிறைய இருக்கு. 2 காலில் நடக்கிற முதல மாதிரி இருக்க பீஸ்ட்டு முள்ளு பள்ளின்னு எல்லா பீஸ்ட்டுக்கிட்டையும் ஒரு பள்ளி அம்சம் இருக்கு. ஒருவேளை இது எதுவும் பேட்டர்னாக இருக்கலாம். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஓனாய் பள்ளி நம்ம ஹீரோ பக்கம் ஆர்வத்தோட வரதை நம்ம ஹீரோ கவனிக்கல. நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண போறப்ப திடீர்னு பயந்து பின்னாடி போயிருது. நம்ம எறும்பு பையனுக்கு ஒரே குழப்பமாயிருது. பின்னாடி பார்த்தா அந்த ஓனாய்ப்பள்ளி பெரிய பூரானை பார்த்து பயந்துருக்கு. நம்ம ஹீரோ ஓனாய்ப்பள்ளிக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் பூரான் பீஸ்ட் வேற கதை. அதோட மொத்த கூட்டமும் பெரிய பெரிய புழு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதோட ரெட் ஐஸ் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்குது. ஆனால் அதுங்க எதுவும் செய்யாமல் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அவனோட கணிப்பு சரின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த சர்வைவல் மைண்டட் எறும்பு இப்போ இந்த தண்ணிக்கிட்ட வந்து நிற்கிதுன்னு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இருக்கிற பீஸ்ட்டுங்களை கவனிச்சதில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. குளத்துக்கு தண்ணி குடிக்க வர எந்த பீஸ்ட்டும் இங்கே அட்டாக் ஆனது கிடையாது. ஏன்னா இது ஒரு பக்கா நியூட்ரல் ஜோன். ஆனால் அந்த பள்ளியை வேட்டையாடும் போது மட்டும் சில சண்டைகள் நடந்துச்சு. ஆனால் மான்ஸ்டர்ஸ் எப்போவும் குளத்துக்கு வெளியே தான் சண்டை போட்டுக்குதுங்க. இந்த தண்ணியில் ஏதோ ஸ்பெஷல் இருக்குது. அதனால தான் மான்ஸ்டர்ஸ் அடக்கி வாசிக்குதுங்க. அது வெறும் தாகத்துக்காக இல்லைன்னு நம்ம ஹீரோவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. நம்ம ஹீரோவால் ஆர்வத்தை அடக்க முடியலை. ஆனால் அந்த தண்ணியை குடிக்க நம்ம ஹீரோவுக்கு விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோ மனசை தேத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூஞ்ச குளத்துக்குள்ளே விட்டு அந்த மிஸ்டீரியஸ் தண்ணியை குடிக்கிறான். தண்ணியை குடித்ததும் நாக்கில் பயங்கரமாக எரிச்சல் வருது. நம்ம ஹீரோ வெளியே குதிச்சு உருள்றான். ஏதோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை முழுங்கின மாதிரி வயிறு ஃபுல்லாக எரியுது. நிஜமாவே இந்த பீஸ்ட் எல்லாம் இதுக்காக தான் இங்கே வருது. தினமும் இந்த வலியான சாகடிக்கிற தண்ணியை குடிக்கவா வருது? அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஒருவேளை நம்ம ஹீரோ ஒரு மேசகிஸ்டிக் மான்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச டஞ்சனில் பிறந்துட்டானா? நம்ம ஹீரோ ஏதோ மிஸ் பண்ணுறான்னு நம்ம ஹீரோவுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த எரிச்சலை தவிர நம்ம ஹீரோவோட ஹெல்த்தில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஹீரோ ஏதோ ஸ்பெக்டாகுலராக நடக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. நம்ம ஹீரோ வந்த வேலையை முடித்ததால் டஞ்சனோட மற்ற பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிவு பண்ணுறான். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை குடிக்காமல் இருக்க முடியலை. இந்த தடவை நம்ம ஹீரோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணியை உறிஞ்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.